அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கலி எக்ஸாமைன் த கோர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் இந்தியாஸ் டிக்ளேர்ட் நியூக்ளியர் டாக்ட்ரைன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய நியூக்ளியர் பாலிசியை பற்றி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இன்ட்ரடக்ஷன்ல என்ன கொடுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பாலிசினா என்னன்னு சொல்லலாம். இட் இஸ் a செட் ஆஃப் கைட்லைன்ஸ். ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் அல்லது ஒரு பிரின்சிபல்ஸ் இல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஒரு நாடு அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் ரிலேட்டடா வச்சிருக்கக்கூடிய செட் ஆஃப் கைட்லைன்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் தான் நம்ம நியூக்ளியர் பாலிசி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஸோ இந்தியாவோட நியூக்ளியர் பாலிசி அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க் எப்போ அடாப்ட் பண்றோம் அப்படின்னா 2003ல நம்ம இந்தியாவோட நியூக்ளியர் டாக்டரின் அப்படிங்கிறத கொண்டு வரோம் அப்படிங்கிறத இன்ட்ரடக்ஷன்ல கொடுக்குறோம். அடுத்தது கோர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் இந்தியாஸ் நியூக்ளியர் பாலிசி தான் கேட்டிருக்காங்க. இப்ப என்னென்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணா போதும். அதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் எப்பயுமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இத தான் நம்ம குடுக்கணும் நியூக்ளியர் பாலிசில. நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அப்படிங்கிறது. அதாவது என்ன அப்படின்னா, இந்தியா வில் நாட் யூஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அன்லெஸ் ஃபர்ஸ்ட் அட்டாக்டு பை அன் அட்வர்சரி வித் நியூக்ளியர் வெப்பன்ஸ். அதாவது அ நம்ப நம்மகிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு. இருந்தாலும் நம்ப போய் இன்னொரு நாட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் வெப்பனால அட்டாக் பண்ண மாட்டோம். ஓகேவா? இன்னொரு நாடு நம்மள நியூக்ளியர் வெப்பன் வச்சு அட்டாக் பண்ணா மட்டும் தான், அதுக்கு பதிலடி குடுக்கக்கூடிய வகையில நம்ம போய் நியூக்ளியர் வெப்பன யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதான் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி. நம்ப யார் மேலயும் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் வெப்பன போட மாட்டோம். அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. அடுத்தது மினிமம் கிரெடிபிள் டெட்டரன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? அதாவது இந்தியா மெயின்டெயின்ஸ் ஒன்லி மினிமம் நியூக்ளியர் ஆர்சனல் நெசசரி டூ டிட்டர் அட்வர்சரிஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? அதாவது நம்ப மினிமமான ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் நியூக்ளியர் வார்ஹெட் மட்டும் தான் வச்சிருப்போம். நியூக்ளியர் மிசைல்ஸ் மட்டும் தான் வச்சிருப்போம். சரிங்களா? ஸோ நம்மளை பயமுறுத்துறவங்களுக்கு எதிரா அவங்கள வந்து அவங்கள வந்து அவங்களுக்கு எதிர்வினை ஆற்றுறதுக்காக நம்ம மினிமம் நம்பர் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் மட்டும் தான் வச்சிருப்போம். அததான் இங்க மினிமம் கிரெடிபிள் டெட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அடுத்தது மேசிவ் ரிட்டாலியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேசிவ் ரிட்டாலியேஷன் அப்படின்னா என்னன்னா, எனி நியூக்ளியர் அட்டாக் ஆன் இந்தியா ஆர் இட்ஸ் ஃபோர்ஸஸ் வில் ரிசல்ட் இன் மேசிவ் ரிட்டாலியேட்டரி ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்தியா மேல இன்கேஸ் ஒரு நாடு வந்து நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்றாங்க. இந்தியா மேலயோ, இல்ல இந்தியாவோட படைகள் மேலயோ நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணாங்கன்னா, திருப்பி அதுக்கு வந்து மேசிவா ஒரு பெரிய பதிலடிய இந்தியா வந்து குடுக்கும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்தது ரிட்டாலியேஷன் ஒன்லி டாக்ட்ரின். அகைன் அதுதான். நியூக்ளியர் வெப்பன்ஸ் வில் ஒன்லி பி யூஸ்ட் இன் ரிட்டாலியேஷன் டூ எ நியூக்ளியர் அட்டாக். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நம்மளுடைய டிஃபென்சிவ் போஸ்டர வந்து வெளிக்காட்டுது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது யாராவது நியூக்ளியர் வெப்பன யூஸ் பண்ணா மட்டும் தான் நம்ப அதுக்கு பதிலடி குடுக்கக்கூடிய வகையில அததான் ரிட்டாலியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்பதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அத தாண்டி மத்த எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் நம்ப இந்த நியூக்ளியர் வெப்பன யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்தது நான் யூஸ் அகைன்ஸ்ட் நான் நியூக்ளியர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ வேர்ல்டுலயே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாடுகள் மட்டும் தான் நியூக்ளியர் வெப்பன்ஸ வச்சிருக்காங்க. சரியா? யுஎஸ், யுகே, ரஷ்யா, அடுத்ததா பார்த்தீங்கன்னா சைனா, இஸ்ரேல், பாகிஸ்தான், இந்தியா இந்த மாதிரி இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாடுகள் கிட்ட மட்டும் தான் நமக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு. நார்த் கொரியா இந்த மாரி சரிங்களா? ஸோ இங்க என்ன குடுத்திருக்காங்கன்னா, இந்தியா பிளெட்ஜஸ் நாட் டூ யூஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்டேட்ஸ் தட் டு நாட் பொசஸ் தெம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு நாட்டுக்கிட்ட நம்ம இந்தியாவுக்கும் இப்ப இன்கேஸ் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் சண்டை வருது. இந்தியா ஸ்ரீலங்கா மேல நியூக்ளியர் வெப்பன யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸ்ரீலங்கா இஸ் அ நான் நியூக்ளியர் ஸ்டேட். அததான் இங்க குடுத்திருக்காங்க. நான் யூஸ் அகைன்ஸ்ட் நான் நியூக்ளியர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஒரு நாட்டுக்கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இல்லைன்னா, அந்த நாட்டுக்கிட்ட நம்ப நியூக்ளியர் வெப்பன்ஸ யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்தது நோ யூஸ் அகைன்ஸ்ட் சிவிலியன் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இன்கேஸ் நம்ப நியூக்ளியர் வெப்பன யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாலுமே, அத நம்ப பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த நியூக்ளியர் வெப்பன நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஒன்லி மிலிட்டரி டார்கெட்ஸ மட்டும் தான் நம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ப அந்த நியூக்ளியர் வெப்பன யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? அடுத்தது நியூக்ளியர் வெப்பன்ஸ் அஸ் அ லாஸ்ட் ரெசார்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்தியா அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ எப்பதான் பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ஸோ இன்கேஸ் நம்ப நியூக்ளியர் வெப்பன யூஸ் பண்றனாலுமே, அ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸையும் வந்து பார்ப்பாங்க.
பீஸ்க்கான எல்லா ஆப்ஷன்ஸையும் பார்ப்பாங்க. இன்கேஸ் பீஸ் அப்படிங்கிறது வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, மத்த வழியா நம்மனால அட்டாக் பண்ண முடியுமா? இருக்கக்கூடிய மத்த மிசைல்ஸ வச்சு அட்டாக் பண்ண முடியுமா? அந்த மாரிலாம் யோசிச்சு செக் பண்ணதுக்கு அப்புறம் வேற வழியே இல்ல அப்படிங்கிறப்ப மட்டும் தான் நம்ம நியூக்ளியர் வெப்பன்ஸ பயன்படுத்த முடியும். சரிங்களா? அடுத்தது நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. நம்ம பார்த்தோம் நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டினா, இது வந்து பிரைம் மினிஸ்டர் தலைமையில இருக்கும். நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து பிரைம் மினிஸ்டர் அசிஸ்ட் பண்றதுக்காக இருப்பாங்க. ஸோ இந்த நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி தான் அந்த முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து இவங்களுக்கு தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த நியூக்ளியர் வெப்பன ஆர்மி வந்து டிப்ளாய் பண்ண முடியும். சரியா? ஆ ஆர்மியே அவங்களே சுதந்திரமா அந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது. இந்த கமாண்ட் அத்தாரிட்டி முடிவு பண்ணா மட்டும் தான் அத யூஸ் பண்ண முடியும். அடுத்தது கமிட்மென்ட் டூ குளோபல் டிஸார்மமென்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சப்போர்ட்ஸ் யுனிவர்சல் வெரிஃபையபிள் நியூக்ளியர் டிஸார்மமென்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ உலக நாடுகள் எல்லாமே நியூக்ளியர் வெப்பன்ஸ தயாரிக்கக் கூடாது. நியூக்ளியர் டிஸார்மமென்ட் நியூக்ளியர் வெப்பனே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உலகத்தோட ஒரு பேசிக் பிரின்சிபிள். ஸோ அத இந்தியா வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி தான் நாங்க எங்களோட நியூக்ளியர் பாலிசிய வந்து டிவைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, இந்தியாவோட நியூக்ளியர் டாக்ட்ரைன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளா, எத்திக்கலான ஒரு டாக்ட்ரைனா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஆர் அது வந்து ஒரு பீஸ் ஓரியன்டட் நியூக்ளியர் டாக்ட்ரைனா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மனால குடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்தியாவோட நியூக்ளியர் டாக்ட்ரைன் பத்தி பார்த்திருக்கோம். நன்றி.